Hey guys, welcome back to our channel She Cooks Yummy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எக்கை எப்படி நான் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு டெப்த்தான பவுலில் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 to 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த டைமிங்கில் குட்டி குட்டி பபுள்ஸாக மேலே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் டஸ்ட் எல்லாமே மேலே வந்துருச்சு, அழுக்கும் நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் டஸ்ட்டு அழுக்கு எது இருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரப் பேட் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போயிடும். க்ளீன் டவலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அதில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் அடுக்கி வைப்பேன். நல்லா இருக்கிற எக்கை மட்டும் இந்த மாதிரி இதில் அடுக்கிடுவேன். லைட்டாக கிராக் இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சுருவேன். நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் வினிகர் சேர்த்துருந்ததுனால. ஸோ இது லைட்டாக கிராக் இருக்கிற எக்கு, இதை நான் மேலே வச்சுருவேன். இந்த எக்கை நான் பாயில் பண்ண மாட்டேன், ஆம்லேட் அந்த மாதிரி எதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மெத்தடில் தான் நான் எக்கை வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.